அதே மாதிரி கரூர் மையத்தை மையப்படுத்தியும் தாவேக்கா அதிமுக கூட்டணி இழக்கிற முயற்சியில் ஈடுபடாத ஒரு குற்றச்சாட்டு. திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும், எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார். அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். எங்களுடைய பொதுச்செயலாளர் பயன்படுத்துவார், நாங்களும் பயன்படுத்துவோம். கரூர் சம்பவத்தை காரணமாச்சு பிரேமலதா அவங்க மீட்டிங் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மற்ற கட்சிகளுக்கும் அதாவது கோர்ட்டு ஒன்று சொல்லியிருக்கு, அரசு ஒன்று செய்யுது. இது அவங்களுக்கு சேர்ந்து தான். நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எடப்பாடியுடைய பிரச்சாரம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் கூட நாமக்கல்லில் நிப்பாட்டிட்டு இப்போ தள்ளி கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 8, 9 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கூட சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. அதாவது அரசு தீர்ப்பை காரணம் காட்டி அரசு நடவடிக்கைகளும் தப்பிச்சிடக்கூடாது. அரசு தான் பொதுக்கூட்டம் எத்தனை பேர் கூடினாலும், எவ்வளோ 1000 பேர் கூடினாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு, திமுக அரசுக்கு உண்டு. அதை விடுத்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை சொல்லி அதை காரணம் காட்டி அனுமதி மறுப்பது, தேமுதிகவுடைய அனுமதியை மறுப்பது, அதிமுகவுக்கு அனுமதியை மாற்றி கொடுப்பது, நிபந்தனைகளை கடுமையாக்குவது போன்ற நடவடிக்கைகள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் திமுக செய்கிறது. மக்களை சந்திக்கின்றது தான் தலைவருடைய வழக்கம், பழக்கம். தலைவர்கள் சந்தித்தால்தான் மக்களிடத்தில் எந்த தலைவர் நியாயமானவர், யார் நமக்கு உதவுவார் என்று மக்கள் நினைப்பார்கள். அதை முறியடிக்கின்ற விதமாக திமுக இன்றைக்கி செய்யுன்னு சொன்னால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இன்றைக்கி மக்கள் எதிர்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கூட்டம் வருவது கிடையாது.